இப்போ பப்ளிக் எக்ஸாம் போயிட்டு இருக்கு. பப்ளிக் எக்ஸாம் எழுதுற பிள்ளைங்களை விடவே அவங்க அப்பா அம்மா தான் ரொம்ப பயந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 12th படிக்கிற பிள்ளைங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் இப்போ 10th படிக்கிற பிள்ளைங்களுக்கு புதன்கிழமையிலேருந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாம் எழுதுற எல்லா குழந்தைங்களுக்குமே ஆல் த பெஸ்ட். ரொம்ப பதட்டம் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக வந்து எழுதுங்க. ரொம்ப பயப்படாதீங்க. ரொம்ப பதட்டம் அதிகமாக இருக்குதுன்னா ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி ரிலாக்ஸ் பண்ணிட்டு எழுதுங்க. கண்டிப்பாக படிச்சதெல்லாம் ஞாபகம் வந்துடும், மறந்ததும் ஞாபகம் வந்துடும். பெத்தவங்களும் ரொம்ப பயந்து பிள்ளைங்களும் சேர்த்து ரொம்ப பயமுறுத்துறாதீங்க. இப்பதாங்க கத்தி இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அருவமனை தான். எந்த காய்கறி அறியணுமோ சல்லுன்னு அருவமனையில தான் அறிவாங்க. அதுவும் இந்த மாதிரி கத்திரிக்காய் அறியறதுக்குலாம் அந்த அருவமனை தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய், மொச்சை, கருவாடுன்னு போட்டு குழம்பு வைக்கலான்னு தான் ரெடி பண்ணியிருந்தேன். கருவாடு பிடிச்சவங்களுக்கு வாசனைன்னு சொல்லுவாங்க, கருவாடு பிடிக்காதவங்களுக்கு நாத்தம் தான் சொல்லுவாங்க. ஆனா எனக்கெல்லாம் கருவாடு ரொம்ப பிடிக்கும். அந்த கருவாடு வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. யாருக்கெல்லாம் கருவாடு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. போன வாரம் செவ்வாய்க்கிழமை சந்தையில வந்து இந்த கருவாடு வாங்கிட்டு வந்தது. இனிமேட்டு வெயில் காலமா வீட்டுல ஒரு பொருள் கூட வைக்க முடியாது. அதுவும் சுத்தமா இந்த காய்கறி, பழம், அது கூட இந்த கருவாடுலாம் வச்சோம்னா எறும்பு அப்படியே ரொம்ப அரிச்சு வச்சிருதுங்க. நாம திங்கிறதுக்குள்ள எறும்பு தின்னுடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து கருவாடு தான் வைக்க ரெடி பண்ணியிருந்தேன். இந்த கத்திரிக்காய் கருவாடு குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். மண் சட்டில தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு தட்டி வச்ச வெங்காயம் சேர்த்துட்டு அது கூட அலசி வச்ச கருவாடு, அரிஞ்சு வச்ச கத்திரிக்காய் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சிடலாம். அது கூட வேக வச்ச மொச்சையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி பேஸ்ட் சேர்த்துடணும். அடுத்துக்கப்ப மிளகாத்தூள், கொஞ்சமா மல்லித்தூள் சேர்த்து நல்லா பரட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய், ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இதை அரைச்சி கொண்டு வந்து சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சமா உப்பு, தேவையான அளவுக்கு புளி கரைசல் சேர்த்து நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சோம் அப்படின்னா சூப்பரான கத்திரிக்காய் கருவாடு மொச்சை குழம்பு ரெடிங்க.